11ஆம் வகுப்பின் பாமணி மற்றும் விஜயநகர அரசுகள் பாடத்தின் விஜயநகர அரசின் சமூக பொருளாதாரம் மற்றும் இலக்கியம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 51. விஜயநகர அரசில் யார் ஆட்சியில் இலக்கியத்தின் வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி. விஜயநகர அரசில் துளுவ வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இலக்கியத்தின் வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது. கொஸ்டின் நம்பர் 52. தென்னிந்திய துறைமுகங்களில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்களில் முக்கிய பண்டமாக விளங்கியது எது? சரியான விடை ஆப்ஷன் டி. ஜவுளி ஆகும். விஜயநகர பேரரசு காலத்தில் தென்னிந்திய துறைமுகங்களில் ஏற்றுமதி செய்யப்பட்ட மிக முக்கியமான பண்டம் ஜவுளி ஆகும். கொஸ்டின் நம்பர் 53. விஜயநகர அரசில் வேளன் அல்லாத பிரிவுகளை சார்ந்த பட்டடை அல்லது காசிய வர்க்கம் என்றழைக்கப்பட்டவர்கள் வரிகளை எவ்வாறு வழங்கினர்? சரியான விடை ஆப்ஷன் சி. பணமாக வழங்கினர். வேளாண் அல்லாத பிரிவுகளை சார்ந்த பட்டடை காசிய வர்க்கத்தினர் பணமாக வரிகளை வழங்கினர். கொஸ்டின் நம்பர் 54. ஆந்திர போஜா என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. கிருஷ்ணதேவராயர் ஆந்திர போஜா என்று அழைக்கப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 55. எந்த நூல் குமார கம்பனர் மதுரையை சுல்தானிடமிருந்து மீட்ட வரலாற்றை கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி. மதுரா விஜயமாகும். குமார கம்பனர் மனைவி கங்காதேவி இயற்றிய மதுரா விஜயம் குமார கம்பனர் மதுரையை சுல்தானிடமிருந்து மீட்ட வரலாற்றை கூறுகிறது. கொஸ்டின் நம்பர் 56. இரண்டாம் தேவராயர் அவையில் இருந்த ஒரு பெண் செய்தியாளர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஹன்னம்மா ஆவார். இரண்டாம் தேவராயர் அவையில் இருந்த ஒரு பெண் செய்தியாளர் ஹன்னம்மா ஆவார். அவர் பிரபல கவிஞர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 57. விஜயநகர அரசில் வேதங்கள் குறித்த விளக்க உரைகளை இயற்றியவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. சயானா ஆவார். இவர் விஜயநகர அரசில் வேதங்கள் குறித்த விளக்க உரைகளை இயற்றினார். இவர் 2ஆம் ஹரிஹரின் அமைச்சர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 58. ஒன்று ஹன்னம்மா மற்றும் திருமலம்மா ஆகியோர் விஜயநகர அரசின் பிரபல கவிஞர்கள் ஆவர். 2. திருமலைநாதரும் அவருடைய மகன் பரஞ்சோதியும் நன்கு அறியப்பட்ட அறிஞர்கள் ஆவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1ம் 2ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 59. அபினவ போஜா என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. கிருஷ்ணதேவராயர் அபினவ போஜா என்று அழைக்கப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 60. பாகவத புராணத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர்? சரியான விடை ஆப்ஷன் டி. சேவிச்ச புதவர் என்பவர் பாகவத புராணத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். கொஸ்டின் நம்பர் 61. கர்நாடகா வித்யா விலாசா என்பது யாருடைய பட்டம்? சரியான விடை ஆப்ஷன் சி. 2ஆம் ஹரிஹரர். கர்நாடகா வித்ய விலாசா என்பது 2ஆம் ஹரிஹரரின் பட்டமாகும். கொஸ்டின் நம்பர் 62. பாண்டுரங்க மகாத்மியம் என்ற நூலை இயற்றியவர்? சரியான விடை ஆப்ஷன் டி. தெனாலிராமன் ஆவார். பாண்டுரங்கா மகாத்மியம் என்ற நூலை தெனாலிராமன் இயற்றினார். கொஸ்டின் நம்பர் 63. அஷ்ட திக்கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்தனர்.
அஷ்டதிக்கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 அறிஞர்கள் கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்தனர். கொஸ்டின் நம்பர் 64 சிதம்பர புராணம் மற்றும் சொக்கநாதர் உலா ஆகிய நூல்களை இயற்றியவர். சரியான விடை ஆப்ஷன் சி திருமலைநாதர் ஆவார். திருமலைநாதர் சிதம்பர புராணம் மற்றும் சொக்கநாதர் உலா ஆகிய நூல்களை இயற்றினார். கொஸ்டின் நம்பர் 65 தெலுங்கு மொழியில் மனு சரிதத்தை எழுதியவர். சரியான விடை ஆப்ஷன் டி அல்லசாணி பெத்தண்ணா தெலுங்கு மொழியில் மனு சரிதத்தை எழுதினார். கொஸ்டின் நம்பர் 66 வைஷ்ணவ மதத்தை குறித்த இரு சமய விளக்கத்தை எழுதியவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ வதமளவி ஆவார். வைஷ்ணவ மதத்தை குறித்த இரு சமய விளக்கத்தை வதமளவி இயற்றினார். கொஸ்டின் நம்பர் 67 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த மிகவும் பிரபலமான அறிஞர் மற்றும் நகைச்சுவையாளர் தெனாலிராமன் ஆவார். ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் அமுக்தமால்யதா என்ற நூலை இயற்றினார். ஆப்ஷன் சி கிருஷ்ணதேவராயர் இயற்றிய அமுக்தமால்யதா பெரியாழ்வாரின் மகள் கோதை தேவி கதையோடு தொடர்புடையது. ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர் உஷா பரிணயம் மற்றும் ஜாம்பவதி கல்யாணம் ஆகிய நூலை தெலுங்கு மொழியில் இயற்றினார். தவறான ஒன்று ஆப்ஷன் டி சரியான விளக்கம் கிருஷ்ணதேவராயர் உஷா பரிணயம் மற்றும் ஜாம்பவாதி கல்யாணம் ஆகிய நூல்களை வடமொழி சமஸ்கிருதத்தில் இயற்றினார். கொஸ்டின் நம்பர் 68 இராமாயணத்தின் கன்னட பதிப்பை உருவாக்கியவர். சரியான விடை ஆப்ஷன் சி குமார வெல்மிகி ஆவார். இராமாயணத்தின் கன்னட பதிப்பை குமார வெல்மிகி உருவாக்கினார். கொஸ்டின் நம்பர் 69 பசவ புராணத்தை கன்னட மொழியில் மொழிபெயர்த்தவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ பீமா கவி என்பவர் பசவ புராணத்தை கன்னட மொழியில் மொழிபெயர்த்தார். கொஸ்டின் நம்பர் 70 ஹரவிலாசம் என்ற நூலை இயற்றியவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்ரீநாதா என்பவர் ஹரவிலாசம் என்ற நூலை இயற்றினார். கொஸ்டின் நம்பர் 71 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் டி நச்சனா சோமநாதா. துர்ஜதி பட்டுமூர்த்தி பனாஜி சூரணா ஆகிய மூவரும் கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த அறிஞர்கள் ஆவர். கொஸ்டின் நம்பர் 72 காளிதாசரின் சாகுந்தலத்தின் தெலுங்கு பதிப்பை வசனத்தில் இயற்றியவர். சரியான விடை ஆப்ஷன் சி பில்லமரி பினா விராபத்ரா கவி ஆவார். இவர் காளிதாசர் இயற்றிய சாகுந்தலத்தின் தெலுங்கு பதிப்பை வசனத்தில் இயற்றினார். கொஸ்டின் நம்பர் 73 ஆந்திர பிதாமகன் என்று போற்றப்படுபவர். சரியான விடை ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர் ஆந்திரா பிதாமகன் என்று போற்றப்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 74 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் சி சைது வம்சமாகும். சங்கம வம்சம் சாளுவ வம்சம் ஆரவீடு வம்சம் ஆகிய வம்சங்கள் விஜயநகர அரசின் வம்சங்களாகும்.
விஜயநகர அரசை ஆட்சி செய்த 4 வம்சங்கள் சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவிடு வம்சமாகும். கொஸ்டின் நம்பர் 75 விஜயநகர அரசில் எந்த வம்ச ஆட்சியில் வரி வசூல் அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதால் உழைக்கும் மக்கள் கிளர்ச்சி செய்தனர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சங்கம வம்சம். சங்கம வம்சத்தில் வரி வசூல் அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதால் உழைக்கும் மக்கள் கிளர்ச்சி செய்தனர். இந்த கிளர்ச்சியானது தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் 1430ஆம் ஆண்டு நடைபெற்றது.